கோர்ட் ஹால்ல ஆமா அப்படின்ற ஒரே ஒரு அந்த வார்த்தை தான் மனோஜோட வாழ்க்கையை வந்து ஒரு நிமிஷத்துல வந்து தலைகீழ வந்து திருப்பி போட்டுருச்சு. டைவர்ஸ் கேஸ்னு நினைச்சோம். ஆனா இது ஒரு அம்மாவுக்கும் ஒரு மருமகளுக்கும் நடக்கிற உணர்ச்சி யுத்தமா வந்து மாறிடுச்சு. ஜட்ஜ் வந்து கேட்ட கேள்வி வந்து சிம்பிள் தான். கல்யாணம் முடிஞ்ச விஷயத்தை வந்து நீங்க மறைச்சீங்களா அப்படின்றது தான். ரோகிணி சொன்ன பதில் பாத்தீங்கன்னா ஆமா. ஆனா அதை வந்து செய்ய சொன்னது என் புருஷன் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தையிலே பாத்தீங்கன்னா மனோஜ் ஃபேமிலி வந்து ஷாக்ல அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. விஜயாக்கு வந்து மூச்சே நின்ன மாதிரி வந்து ஆயிடுச்சு. எனக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் முடிஞ்சது, அதே மாதிரி எனக்கு ஒரு பையன் இருக்கிறதும் மனோஜுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ரோகிணி சொன்னதுமே சைலண்டா இருந்த கோர்ட் வந்து சத்தமா வந்து மாறிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு வந்து பயந்து தான் என்னோட புருஷன் வந்து இப்போ என்னை விட்டுட்டு டைவர்ஸ்க்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வந்து கண்ட்ரோல்ல இருந்து வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கோவம் தான் அவங்களே வந்து வில்லியை வந்து மாத்திருச்சு. ஃபைனலா விஜயா வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அப்ப ஜட்ஜ் வந்து கேஸ் வந்து அட்ஜர்ன்ட் அப்படின்னு வந்து சொல்றாரு. வீட்டுல வந்து ஸ்பீக்கர் கால்ல ரோகிணி எகெயின் வந்து அதே நாடகத்தை, ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறா. இப்ப கேள்வி இதுதான், இந்த ரெக்கார்டிங் வந்து கோர்ட்ல வந்து எடுபடுமா இல்ல உண்மையை வந்து சொல்லாம மனோஜ் வந்து தப்பிக்க போறானா சிகடிக்காசு. இப்பதான் வந்து உண்மையான ஆட்டம் வந்து ஆரம்பமாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.